அனைவருக்கும் வணக்கம். தடை 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 தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் ஒரே தடை. ஆரம்பத்துல இருந்தே இந்த கட்சி வளருவது அப்படிங்கிறது ஒரு கடினமான சூழல்னால தான் வளர்ந்துகிட்டு இருக்குது. வளருவது அப்படிங்கிறத விட இந்த கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவுதான் தடை போட்டாலும் இந்த கட்சிக்கான பலம் அப்படிங்கிறது, அதாவது மக்கள் ஆதரவைத்தான் பலம் அப்படின்னு சொல்றேன், பல்மடங்கு உயர்ந்து இருக்குது. ஏன் அப்படின்னா மக்களுடைய ஆதரவானது பயங்கரமா இருக்கு. எந்த கட்சிக்கும் இவ்வளவு கூட்டங்கள் கிடையாது இன்றைக்கு தமிழகத்துல. ஏன் இந்த கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா ஒரே ஒரு முகத்திற்காக மட்டும்தான். விஜய் அப்படிங்கிற அவர்களுடைய அந்த முகத்திற்காக அவர் வந்தால் ஏதாவது மக்களுக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில களத்துல இருக்கு. இத யார் எப்படி மறுத்தாலும் இதுதான் களத்தினுடைய நிலவரம் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை. நம்ம தொடர்ச்சியா இதைத்தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இவ்வளவு தூரம் எப்படி இவருக்கான இந்த ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் முதல் பெருகுது இந்த ஆதரவு. விசில் அப்படிங்கிற அந்த சின்னம் அறிவிச்சதுக்கு பிறகு பெரியவர்களிடையே போய் சேர்ந்ததே இல்லையோ, குழந்தைகள் மத்தியில டக்குன்னு போய் சேர்ந்துச்சு. இதற்கெல்லாம் ஒரே காரணம் மொபைல் அப்படிங்கிற அந்த விஷயம்தான். மொபைல்ல எல்லா குழந்தைகளுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு குழந்தை சாதாரணமா சாப்பிடணும் அப்படின்னா மொபைல கொடுத்தாலும் சாப்பிட வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மொபைல் அப்படிங்கிறது குழந்தைங்க மத்தியில் இருக்கு. குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னா மொபைலு. அதே போல விஜய் அவர்கள் குழந்தைங்க சொல்லக்கூடியதை பெற்றோர்கள் கேட்கிறார்கள். ஒரு பொருளை குழந்தை கேட்குன்னா அதை வாங்கி கொடுக்குறாங்க. அதே போலதான் ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா அந்த பெற்றோர்கள் கேட்கிறார்கள். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இதை திரு செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல. இதுதான் உண்மை. இப்போ ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பையன் ஜென்சி வாக்காளர் அப்படின்னே வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறார் அப்படிங்கிறவரு, அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் 180% இந்த முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வாக்காளர்கள் விஜய் அவர்கள் நோக்கி தான் ஒரு மாற்றம் வேணும், விஜய் அவர்கள் தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டோட இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இது அனைத்தையுமே ஒரு பக்கம் வச்சிருவோம். இவ்வளவு தடைகள் போட்டாலும் இந்த கட்சி தொடர்ச்சியாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது காற்றாற்று வெள்ளத்தை தடுக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த கட்சியுமே இனி தடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஓஹோன்னு வளர்ந்துருச்சுங்கிறது தான் உண்மை. என்னதான் நம்ம முட்டுக்கட்டை போட்டாலும் மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இதற்கான உதாரணம் நிறைய நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும். 200 ரூபாய் கொடுத்து மக்களை திரட்டிட்டு போய் களத்தில் நிற்க வச்சு வாக்கு சேகரிக்கக்கூடிய கட்சிகளும் இருக்குது. 200 ரூபாய் வாங்கிட்டு போகக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வேட்பாளர் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாரு, இவங்க ஒரு இடத்துல உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டெம்போவா ஒரு இடத்துல மட்டும் உட்காந்து ஏன் வராங்கன்னே தெரியாது, 200 ரூபாய் கொடுக்குறாங்க நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து நியாயம் பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் முதல்ல இருந்த காலகட்டத்துல பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பணத்தை வாங்கிட்டு நாங்க எங்க முடிவை நாங்க பண்ணிக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவுல தான் இருக்காங்க. இது நம்ம களத்திலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போடும்போது வேட்பாளர்கள் மக்களை திரட்டி எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள்ல இருக்காங்க. அவங்களுக்கான மக்கள் ஆதரவு பூஜ்ஜியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி பூஜ்ஜியம்ங்கிறனா, அத்தனை ஓட்டர்ஸும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கலாம் கிடையவே கிடையாது. வரக்கூடிய அத்தனை நபர்களும் அந்த 200 ரூபாய் பணத்தை நோக்கித்தான் வராங்க. அந்த 200 ரூபாய் அப்படிங்கிறது இன்றைக்கு அவங்களுடைய அவசியமாக இருக்கிறதுனால வராங்க. கூட்டமே சில இடத்துல சேர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. வெயிலினுடைய தாக்கம் இதுல மக்கள் வெளியே வரவே மாட்டாங்க. அது 200 ரூபாய் கொடுத்தாலும் கெஞ்சி கூத்தாடி அவங்கள கூட்டிட்டு வந்தாலும் நிற்க மாட்டேறாங்க, போயிடுறாங்க. சில பேர் வரதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த கட்சிக்கான ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 50 பேர் 100 பேர் அளவுக்கு தான் அந்த இடத்துல கூட்டம் அப்படிங்கிறதே கூடுது. இது மாதிரியான சூழலும் இன்றைக்கு போயிட்டு இருக்கு. 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு அவர்கள் பேசக்கூடிய நேரத்துல அவர்களுடைய உரையாடலை கேட்டு மக்கள் சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க, எந்த ஒரு ரியாக்ஷனையுமே காட்டாம. அப்போ இந்த வேட்பாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கைத்தட்டி காட்டுறாங்க. அதுக்கு அவங்க ஒரு சிலர் மட்டுமே கைத்தட்டக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்கு. இது உண்மையாலுமே மிக கேவலமான ஒரு மோசமான ஒரு நிலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா அவங்களுடைய பெருமைகளை அவங்களே சொல்லி மக்கள் வந்து அதுக்கு கைத்தட்டல் கூட கொடுக்காம இருக்கிற நேரத்தை இவங்க வந்து கை தட்ட சொல்லி காட்டி அந்த சிக்னல் காட்டி கைத்தட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்மையாலுமே மகா மோசம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெறுப்புல இருக்காங்க அப்படிங்கிறதுனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த விஷயம். ஒரு மனுஷங்க ஏதாவது சாதனை புரிந்தால் அந்த இடத்துல கைத்தட்டல் அப்படிங்கிறது இருக்கும், அல்லது அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் கண்டிப்பா மக்கள் ஆகிய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கைத்தட்டுவாங்க. இப்பெல்லாமே நம்ம ஸ்கூல்ல வந்து ஏதாவது நல்ல ஒரு மார்க் வாங்கிட்டா அவங்களுக்கு வந்து கைத்தட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவங்க ஏதாவது சாதனைகள் செஞ்சிருந்தாங்கன்னா மக்கள் ஆகிய அனைவருமே கைத்தட்டல் கொடுத்து ஒரு கரகோஷம் எழுப்பி அவங்களை வரவேற்பார்கள். அதற்கான ஒரு பாராட்டுகளும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க தங்களுடைய பெருமையை தாங்களே பேசி மக்கள் கைத்தட்டாத நிலையில இவங்க வந்து இப்படி கைத்தட்ட சொல்லி கைத்தட்டல் வாங்குவது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் களத்துல. வேட்பாளர்கள் சில இடத்துங்களை போகும்போது சில தொகுதிகளில் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்துக்கிட்டு அந்த வேட்பாளரை விரட்டி அடிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிலை ஏன் அப்படின்னா வாக்குறுதிகளை போன தேர்தலுக்கு வாக்குறுதிகள் கொடுத்து அந்த வாக்குறுதிகள் செய்யப்படாமல் கிடப்பிலேயே கிடக்கிறதுனால எதுவுமே செய்யாத அந்த கோபம் மக்களுக்கு. அதனால வந்து நீங்க இந்த தொகுதியில எதுவுமே செய்யல, தயவு செஞ்சு இங்க வந்து வாக்கு சேகரிக்க வராதிங்க, இப்படியே வந்து நீங்க போயிருங்கன்னு சொல்லி புறக்கணிக்கக்கூடிய நிலையும் நிறைய இடங்கள்ல நடைபெற்று இருக்கு. விளம்பரம் ஏன் வெத்து விளம்பரம் காட்டி மக்கள் மத்தியில இன்றைக்கு கண்டிப்பா ஓட்டு வாங்க முடியாதுங்கிறது தான் நிலவரம். இதுக்கு வந்து மக்கள் ஆகிய அனைவருமே புரிந்திருக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுறது, நாங்கள் வந்து டிஜிட்டல்ல அனைத்துமே செஞ்சுட்டோம்னு சொல்லி சுய விளம்பரம் பண்றதெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த பாஜா அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் மத்தியில பழிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அனைவரும் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அப்டேட்ல இருக்காங்க. யூடியூப்ஸ் மூலியமா டக்குன்னு அவங்க கையில இருக்க செல்போன்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த வாக்குறுதிகள் செய்யப்படல, மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் என்ன, அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து விஷயமே அனைத்து மக்களும் அப்டேட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த வெத்து விளம்பரங்கள் அப்படிங்கிறது வந்து மொத்தமாகவே மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. யூடியூபை திறந்தீங்கனாலே விளம்பரங்கள் சும்மா பட்டை கிளப்புது. இந்த விளம்பரங்களுக்கு ஏகப்பட்ட பணம் அப்படிங்கிறது செலவழிக்கப்படும் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும். இது போல விஷயங்கள் அனைத்துமே இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. இது அனைத்துமே ஏன் அவங்க இவ்வளவு தூரம் விளம்பரப்படுத்துறாங்கன்னா இவங்க சாதனைகள் எதுவுமே செய்யல, இவங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே செய்யாதனால விளம்பரம் மூலியமா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான புரிதல்னால இவங்க வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யறாங்க. யாரை கேட்டாலும் மாற்றம் அப்படிங்கிற அந்த விஷயம்தான். ஏன் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள்? சாதனைகள் வந்து செஞ்சுட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் என்ன அந்த அளவுக்கு சாதனைகள் புரிந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே செய்யாம நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய சுய விளம்பரத்தை மக்கள் நம்புவதற்கு தயாராகவே இல்லை. மக்கள் செல்ல செழிப்பாக இருந்தால் என்ன இருக்கும்? மக்கள் கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே வந்து ஆட்சி நிலைகள் சரியில்லாத போது என்னவாகும்னா மக்கள் கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. மணி ஃப்ளோ இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை மக்கள் கண்டிப்பாக எப்பவுமே புறக்கணிப்பார்கள். அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கே செலவழிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிற போது அந்த ஆட்சியை மக்கள் புறக்கணிப்பார்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா வாழ்வாதாரத்தை வாழக்கூட முடியாத நிலை ஏற்பட்டால் மக்கள் வந்து அவங்களுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துவார்கள். ஓட்டு போட்டு தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புவதற்கான காரணமும் இதுதான். ஒரு தொழில் நல்லபடியா நடக்குதா, ஒரு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்குதா, ஒரு வியாபாரங்கள் கடையில நல்லா நடக்குதுன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா மக்கள் கிட்ட பணம் புழங்கினால் மட்டுமே அது அனைத்தும் நடப்பதற்கு சாத்தியம். ஏன்னா மக்கள்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது எதுவுமே நடக்காது. ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு வேலை கிடைச்சி கூலி அவன் வாங்கினாதான் போய் அந்த இடத்துல ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்க முடியும். அப்படி வாங்கினாதான் கடைக்காரர்களாகிய வணிகர்கள் பிழைக்க முடியும், அவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாமே ஒரு சர்க்கிள் மாதிரி தான் செயல்படும். மக்கள் கையில அடித்தட்டு மக்கள் கையில பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த தொழிலும் செழிக்காது. அதிகாரிகளுக்கு சில இடத்துல கமிஷன்களை கொடுத்து சில
கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணக்கூடிய நிலைக்கும் சில இடத்துல தள்ளப்படுறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நிஜமாக கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த தொழில் முடக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி தொழில் வந்து இயங்க முடியாத நிலைக்கு போகும்போது அந்த இடத்துல தொழிலாளர்களுடைய வெற்றிடம் அப்படிங்கிறது உருவாகும். அவங்களுக்கே தொழில் ரன் ஆகலைன்னா ஒரு எம்ப்ளாயி எப்படி அவங்க எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க? மணி ஃப்ளோ மக்கள்கிட்ட இல்லைன்னா அந்த ஆட்சியை மக்கள் புறக்கணிப்பார்கள். எதையுமே செய்யாம மீண்டும் மீண்டும் மக்களை இலவசங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுத்து ஏமாற்றுகிறார்கள், மக்களை முட்டாளாக்குகிறார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இலவசங்கள் நீங்க கொடுத்தாலும் இந்த தடவை இலவசங்களை வாங்கி கொண்டு மக்கள் வந்து யாருக்கு ஓட் பண்ணணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிறது மக்கள் தெள்ள தெளிவாக முடிவு செய்து விட்டார்கள். பணம் கொடுத்து இனி மக்களை ஏமாற்ற முடியாது. மற்ற இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.